வணக்கம் ஐபோன் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஹமோமா வீடியோ ஃபார்வர்ட் கரன்னு யாராவது இலங்கைக்குள்ளே அதாவது நம்முடைய கட்நாயக்க விமான நிலையத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம வெளிநாடுகள்லேருந்து வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய யாராக இருந்தீங்கன்னு சொல்லி இமீடியட்லி கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதிகமாக அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கட்நாயக்க விமான நிலையத்துக்கு அருகாமை இல்லையோ நீங்கள் கட்நாயக்காவிலையோ வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஜஃப்னாக்கோ இல்லை வேறு உங்களோட சொந்த ஊர்களுக்கோ போக முடியாது, போகிறதுக்குரிய அக்கமடேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய யாராக இருந்தாலுமே வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூட நகரங்களில் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் தயவுசெய்து கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடுங்க. ஏன்னா போர்டிங்ஸ்லாம் பஸ்லாம் உங்களுக்கு எப்போவுமே கண்டிப்பாக வந்துட்டு அந்தளவு இப்போ சேஃப்டி இருக்குமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நிச்சயமாக அந்த வீடியோ வந்துட்டு இமீடியட்லி ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இது போய் சேரணும். हम मैं वीडियो फॉरवर्ड करने मुझे मैं पे लंगा कौदरी रटैतले வீட்டில் மிகி எண்ணெய் தண்ணி துயின்னு கட்டி கவுதரி இன்னொன்று மற்ற கத்தாகரன்னு அவரோட ஃப்ரீ அக்கமடேஷன் பண்ணாருன்னு சொல்லுவான். அன்னத்துக்கு இந்த வீடியோவை வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருந்தாலுமே சில இடங்களில் போக முடியாது, சர்வர் பண்ண முடியாது, மற்றது ட்ராவல் பண்ண முடியாது, சில அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது உங்களுக்கு இமீடியட்லி ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இது அக்கமடேஷன்ஸ் மீன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே செப்பரேட் ரூம்ஸோ எதுவுமே நல்லா ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஷேரிங்காக ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஊர்களுக்கு போகிற வரைக்குமே ஃபுட்டுக்கும் அக்கமடேஷன்ஸுமே நான் மட்டும் கிடையாது, நம்மளுடைய டீம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 07779216874. மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இலங்கைக்குள்ளே அதாவது வெளிநாடுகள்லேருந்து இலங்கைக்கு வந்து போகிறதுக்கு முடியாமல் சர்வைவ் பண்ண கஷ்டமாக இருக்கக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி ஹெல்பர்ஸோ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸோ யாராவது ஒரு எம்ப்ளாயர்ஸோ உங்களால் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பெண்களுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அது இங்கே டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லையா இன்டர்நேஷ்னல்லேருந்து வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், யாராவது சேஃப்டி இல்லாமல் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை பட்சத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மாகாணங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து சில வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. எனக்கு நியர்பை டு த ஏர்போர்ட்டுக்குள்ளே மட்டும் எனக்கு வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு உங்களை ரெக்கவர் பண்ணுறது பிக் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஏற்ற சலுகைகளும் உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்குரிய வசதிகளை மட்டுமே நான் பெற்றுக்கொள்ள முடியும். நானே ரொம்ப சர்வல் பண்ணி இந்த மூமெண்ட்டில் நானே அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டேன்னு சொன்னால், பிரதருக்கு நேற்று ஃப்ளைட்டு முந்தினத்து ஊர்லேருந்து கிளம்பினவங்க மட்டக்களப்புலேருந்து கிளம்பின ஃபேமிலிஸ் வந்து பஸ்ஸுன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து சேரல. எனக்கு பயம் வந்து பஸ்ஸுன்னா நேற்று ஃபுல்லாக வந்து பஸ்ஸுனா 5:30 வந்து பஸ்ஸுன்னா ஃபோன் கால்ஸ் வந்து பேசியிருந்தேன். ஆனால் அந்த 5:30 பேசின கால்ஸ் தான் கடைசியாக பேசின கால்ஸ். அதுக்கப்புறம் வந்த காருக்கு என்னாச்சுது, இவங்களுக்கு என்னாச்சுது எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு 6 ஈவினிங் 6 முன்னாடி தான் உமா கோல் எடுத்து தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய யாராவது உங்களோட உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. இந்த நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவரேஜ் கிடையாது. இப்போ நார்மல் கால்ஸ் வந்துட்டு எதுவுமே பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படியே அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயலாக்கோ ஹச்சோ எந்த நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இமீடியட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க, ஸோ அவங்களுடைய லொக்கேஷன்ஸ் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க இப்போ உங்களுக்கு எந்த வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களுடைய பேர், அவங்களோட ஐசி, அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பரு, இது ரெண்டுமே கொடுங்க. அது எனி நெட்ஒர்க் இருந்தாலும். ஏன்னா நான் வந்து பார்த்து யூஸ் பண்ணுறது வச்சுல ஃபோர்ஸ் நம்பர் ஹச்சு. ஸோ ஹச்லேருந்து நான் டயலாக் கஸ்டமருக்கு கால் பண்ணேன். 07776786778 கால் பண்ணேன். அவங்க வந்துட்டு எனக்கு கொடுத்த உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லானது. பிரதருடைய ஃபோன் வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 5:30 நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இதில் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிடுச்சு. ஸோ சவுத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது எக்ஸாக்ட் லொக்கேஷன்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் திரும்ப கேட்டிருந்தேன், எந்த டவர்ஸு எந்த இது சிக்னல் வந்து எங்கேருந்து கோஆர்டினேட் ஆச்சுன்றதை மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி 2வது டைமில் கால் பண்ணும்போது அவங்க எக்ஸாக்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பல டீம்ஸ்கிட்டையும் பேசணும், மீட்பு குழுக்கள் இருக்கக்கூடிய கொண்டு பேசணும்,
இப்போ ஹட்டன் போலீஸுக்கெல்லாம் நிறைய வாட்டி கால் பண்ணி எந்த காவல்துறை அதிகாரிகளுடைய லைனுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்கே யாருடைய ஃபோன் கால்ஸுமே எமர்ஜென்சி நம்பர், ஈவன் ஆம்புலன்ஸ் நம்பர் கூட ஒர்க் ஆகுது இல்லை. எல்லாருமே பாதுகாப்பான சூழ்நிலையில் இருங்க. எல்லாருமே தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துருங்க. இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு போய் தண்ணியில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்துச்சுன்னா உயிராபத்துகள் வந்து ஏற்படக்கூடும். தயவுசெய்து எல்லாருமே உங்களால் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ப்ரொடக்டாக உங்களே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ හැමෝම ඇත්තටම මේ ෂෙයාර් කරන්න කාටරි උදව් වෙනවා. කවුරුහරි දුබායි ඇතුළේ ඉඳලා හරි නැත්නම් රටේ ඉඳලා හරි එන මිනිස්සු මේ ඇවිල්ලා කඩනායකයෙකු හොයලා යන්න විදියක් නැතුව ඔයාලගේ වාහන ඔයාලගේ ගමට වාහනයක් යන්න බෑ නම් ඔයාලා ඉන්න දවස් ටිකක් මම ඒක ඇකොමඩේෂන් එක ඔක්කොම මම අරේන්ජ් කරලා දෙනවා. මොකද ඔයාලා කවුරුත් මේ සතපහක්වත් ගෙවන්න ඕනේ නැහැ. අපිට ඇකොමඩේෂන් දෙනවා. ඇකොමඩේෂன் එක අපි අරේන්ஜ் කරලා දෙන්න. அதே மாதிரி எல்லாருமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராவது உங்களை வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய எந்த நாடுகள்லேருந்து வந்தாலுமே சரி, கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் ஈவன் வந்து பஸ்ஸில் ஆஸ் ஹியூமனிட்டியாக முஸ்லீம், தமிழ், சிங்களம் இது கிடையாது. எல்லாருமே ஒற்றுமையாக இருந்த வந்து பஸ்ஸில் இந்த மூமெண்ட்டில் எல்லாருமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுவும் அதுக்கு குழந்தைகளை வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது நம்முடைய கடமைகளும் கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வியாபாரங்கள் பண்ணுறது பல நபர்கள் நான் பார்த்த நிறைய பேர் வியாபாரங்கள் பண்ணுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு உயிரிழப்புகள் பாரிய சேதங்கள் ஏற்பட்டு நிகழ்த்தப்பட்டு இருக்கிற சமயங்களையும் ஒரு வியாபார நோக்கத்தில் வந்து சில பல நபர்கள் செயற்படுத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ வலி வேதனையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிரதருடைய கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு எனக்கு பிரதரோட மிங்கில் இல்லாட்டியுமே எனக்கு ஃபோன் வேலை செய்யலை. வந்துச்சு என்ன ஃப்ளைட்டுக்கு பார்த்துச்சுன்னா 7 ஏர்போர்ட்டில் நிற்பேன். 9 ஃப்ளைட்டுன்ற பட்சத்தில் நானே அவ்வளோ இதாக இருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வேலை செய்யாமல் விட்டுருச்சு. அதோடு எனக்கு தூக்கி வாரி விட்டுருச்சு. இன்றைக்கு நேற்று நைட்டு சாப்பாடு நான் ஈவினிங் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஓகே ஹீஸ் சேஃப் அப்படின்ற பட்சத்தில் தான் நானே சாப்பிட ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோடய வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு. நேற்று நைட்டு மரம் ஒன்று விழுந்து மரத்தில் விழுந்ததில் வந்துச்சுன்னா ஊடு ஃபுல்லாக வந்து சர்வநாசமாகி ஒரு பையன் இறந்துட்டாங்க காலையில். அவங்களோட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா இன்றைக்கி அவங்களோட ஜனாசாவை வந்துட்டு அனுப்பிட்டு எல்லாத்தையும் அவங்கள பாரம் கொடுத்துட்டு வாரத்துக்கு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு அங்கே என்னதான் செஞ்சாலுமே என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சுது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது பதட்டன்றதை விட பச்சை பிள்ளையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்கும்போது அது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது கூட பிறந்த ஒரு என்ன சொல்கிறது உறவு முறைகள்லையும் அந்த அளவுக்கு மிங்கில் இல்லாட்டியும் அந்த பச்சை குழந்தை கொண்டு வரணும் ஏதாவது நமக்கு எல்லாம் இந்த பச்சை பிள்ளை கொண்டு நடந்துடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு மனசில் இருந்துச்சு. அல்லாண்டா அதே மாதிரி எல்லாத்தையும் பதிவு செஞ்சு எல்லாமே பாதுகாப்பான சூழ்நிலையாக உருவாகிடுச்சு. எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அனர்த்தங்கள்லேருந்து நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யாருக்காவது யூஸ் ஆகும். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 07792168774 077 921 6874 இந்த நம்பருக்கு வந்துட்டு எல்லாருமே கால் பண்ணி, அதாவது கட்நாயக்கக்குள்ளே இருக்கக்கூடிய தயவுசெய்து அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா கட்நாயக்கக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் வந்து நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறவங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபீமேல் ஸ்டாஃபுக்கு, அதாவது இங்கே போர்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோ வெள்ளப்பெருக்கோ ஏதோ ஒரு சம்திங் இது ஆச்சுன்னா எமர்ஜென்சி பர்பஸ் எதுவும் முடியலாத பட்சத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட்நாயக்க ஜோனை ஃபுல்லாக கட்நாயக்க ஏர்போர்ட்டை சுற்றி வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி ஹெல்பர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். தயவுசெய்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.